இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது DJIயோட Action 5 Pro கேமரா அன்பாக்சிங் தாங்க. வணக்கம், ஹாய், திஸ் இஸ் பிரின்ஸ். Action 5 Pro ரெண்டு காம்போ பேக்கில் அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் காம்போ, இன்னொன்று வந்து அட்வென்ச்சர் காம்போ. இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது அட்வென்ச்சர் காம்போ தாங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். ரெண்டு செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. அக்சசரிஸ் ஒன்றும், Action 5 Pro கேமரா பாக்ஸ் ஒன்றும். வாங்க ஃபஸ்ட்டு அக்சசரிஸ் பார்த்துடலாங்களா. கேமரா மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேமரா மவுண்ட் பண்ணுற மவுண்ட் ஒன்று. டிஜேயோட ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஜே ஸ்டோர் மூலயமா ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர். பேட்ரி கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 பேட்ரி உள்ள வச்சுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஓகேங்க, கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் ஒன்று இருக்குது, பார்த்துடலாங்களா. எக்ஸ்டென்ஷன் ராடு 1.5 மீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா இருக்குங்க, பில்ட் குவாலிட்டி, கிரிப்பும் நல்லா இருக்கு. ஓகே, கேமரா ஓப்பன் பண்ணிடலாங்களா. கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னன்னு பார்த்துடலாம். இதில் இன்னொரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மவுண்ட்டுக்கும் இந்த மவுண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சின்னதாக இருக்குது. இந்த மவுண்ட்டு நார்மல் சைஸோட இது கொஞ்சம் சின்ன மவுண்ட். லாக்கிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. கேமரா மவுண்ட்டுக்கும் இந்த ராடுக்கும் லாக் பண்ணுற லாக்கிங் ஸ்க்ரூங்க. 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் adhesive பேஸ், அதாவது வந்து கோவாக இருக்கிற, இப்போ சப்போஸ் பைக்கில் இருக்க விண்ட்ஷீல்டில் நம்ம இதை வந்து ஓட்டிக்கலாம், மவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அதனால் adhesive ஸ்லைட்லி கர்வ்டு பேஸு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இதாங்க ப்ரொடெக்ஷன் கேஸ், கேமரா ப்ரொடெக்ட் பண்ணுற கேஸுங்க. சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஓகே, கேமரா ஓப்பன் பண்ணிடலாங்களா. Action 5 Pro HDR OLED dual side touch screen கொடுக்குறாங்க. 1/1.3 ஆல் நியூ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 13.5 ஸ்டாப்ஸ் டைனமிக் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இமேஜ் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோஸ் 40 மெகா பிக்சல்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4Kல 120 FPS வரைக்கும் எடுக்கலாங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 47 GB. அதே மாதிரி இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா, இது 4 hours பேட்டரி டைம் கொடுத்துருக்காங்க. ஆடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபோன் வரைக்கும் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஹாரிசான் ஸ்டெடி ஸ்டெபிலைசேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.